இப்போது அந்த யுரேனியத்தோடு இந்த விடயத்தை முடிக்கப் போகிறார்கள். இந்த யுத்தம் அமெரிக்கா படுதோல்வி அடைந்து விட்டது. ஆனால் எப்படியாவது இதனை கௌரவமாக நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழலும் ஒரு நிர்பந்தமும் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அவ்வாறு ஒரு கௌரவத்தில் இந்த யுத்தத்தை முடிவடைய செய்யாது விட்டால் கிட்டத்தட்ட ஈரான் சென்ற முனீர் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் சார்பில் ஈரானின் கால்களில் விழுந்தார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் செய்யவில்லை. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய சந்ததியின் எதிர்கால பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சந்திப்பு ஒன்று சீனாவில் இடம்பெற இருக்கின்றது. அந்த சந்திப்பில் சீனாவினுடைய கடற்படையை ஹர்முஸ் நீரிணை பகுதிக்குள் நகர்த்துவது. அந்த ஹர்முஸ் நீரிணையை அமெரிக்கா முடக்கிய மறுநாள் ரஷ்யாவினுடைய 30 போர்க்கப்பல்களும் 7 நீர்மூழ்கி கப்பல்களும் அந்த பகுதிக்கு அண்மையாக சென்றிருந்தது. சீனா இதில் சற்று உசாரடைந்தது. இந்த விவகாரத்தை இவ்வாறே விட்டால் அமெரிக்கா இதை ஒரு முக்கியமான நகர்வாக மாற்றி இது ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்த சீனா ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்தம் என்பது இறுதியில் ஈரான் அமெரிக்காவில் இருந்து மாறி அமெரிக்கா சீனா இடையிலான ஒரு சர்வதேச யுத்தமாக மறைமுகமாக ஆரம்பித்து அது வெடிக்கின்ற சூழ்நிலையைத்தான் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அழகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் கழுகார் என்ன செய்தியை எடுத்து வரப்போகிறார் என்று. நேற்றைய தினம் உண்மையில் உங்களோடு செய்திகளை எடுத்து பரிமாறுகின்ற அளவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைமை இருக்கவில்லை. முன்னுக்கு பின் முரணாகவும் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவருடைய ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் தொடர்ச்சியான பதிவுகளை மாறி மாறி விடுகின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களோடு செய்திகளை பரிமாறுகின்ற வகையில் நேற்றைய சர்வதேச சூழல் இருக்கவில்லை என்பதனால் நாங்கள் முன்னரே இந்த விடயங்களை மிக தெளிவாக கூறியிருந்தோம். யுரேனியத்துக்கான ஒரு யுத்தம் இடம்பெறுகிறது அல்லது யுரேனியம் தொடர்பில் ஒரு கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இயலாக்கட்டம் வருகின்ற போது ஏதாவது ஒரு பெரிய விடயத்தை கூறி அவர் அதனை நிறுத்திக் கொள்வார். ஆனாலும் கூட ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அராக்சி அவர்கள் மிக தெளிவாக நீண்ட காலம் கிட்டத்தட்ட 34 வருடங்களின் பின்னர் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பித்திருக்கின்றது. லெபனானுடனான பேச்சுவார்த்தை என்பது நமக்கு கிடைத்த வெற்றி என்று இம்முறை டொனால்ட் ட்ரம்புக்கு முந்திக்கொண்டே ஈரான் அந்த விடயத்தை சாதித்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது ஹர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்கிறோம், அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எமக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் ஈரானை தொடர்ந்து கண்காணிப்போம் என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று கருத்துக்களை கூறினார். அதே போன்று ஈரானில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பெசஸ்கியான் தன்னுடைய மாகாணத்திலே அங்கிருக்கக்கூடிய மிதிவண்டியிலே அவர் பயணம் செய்கிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. திடீரென்று இந்த யுத்தம் இவ்வாறு மாறும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்று கூறினாலும் இந்த யுத்தம் எவ்வாறு போக போகிறது என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் இது எதிர்பார்க்கப்பட்டதொன்று. ஆனால் இவ்வளவு விரைவாக எதிர்பார்க்கப்பட்டே ஆக வேண்டி இருக்கின்றது. இன்னும் 12 நாளைக்குள் இந்த யுத்தத்தை ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி செல்லாது விட்டால் இவருக்கான அங்கீகாரம் என்பது செனட்டுக்கு செல்லுகின்ற போது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். அதன் பின்னர் யுத்தத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அது ஒரு தன்னுடைய இப்போது இருக்கக்கூடிய கௌரவத்துக்கு பெரும் இழுக்கை ஏற்படுத்தும் என்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னைத்தானே ஒரு தலைவராகவும் தன்னைத்தானே ஒரு பெரியவராகவும் மாற்றிக்கொள்வதற்காக எடுத்த முயற்சி என்றுதான் இப்போது கூறப்படுகிறது. அவருக்கு சற்றும் தலைத்தவரில்லை என்று நாம் தொடர்ச்சியாக கூறக்கூடிய அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி ஈவன்ஸ் அவர்களும் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். அந்த செய்தியை பார்க்கின்ற போது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெற்றுக்கொண்டு முடக்கப்பட்டுள்ள ஈரானின் $20 பில்லியன் நிதியை விடுவிப்பது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சுமார் 3 பக்கங்களை கொண்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU ஒன்று உருவாக்குவதில் இரு நாடுகளும் தற்போது மும்முரமாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவர்கள் ஈரான் சென்றிருந்தார். கிட்டத்தட்ட ஈரான் சென்ற முனீர் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் சார்பில் ஈரானின் கால்களில் விழுந்தார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் செய்யவில்லை. மீண்டும் இதே தளத்தில் கூறுகின்றோம், இன்று குருடோயிலினுடைய விலை குறைவாக இருக்கலாம் அல்லது எண்ணெய் சந்தை திடீரென சரிந்ததாக இருக்கலாம், எல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஐரோப்பா இந்த ஹர்முஸ் நீரிணையில்
அமெரிக்க கப்பல்கள் நிறுத்தப்பட்ட போது ஐரோப்பா தடுமாறியது. இன்னும் 3 மாதங்களின் பின்னர் ஒரு பேரவலம் இடம்பெறப் போவதை ஐரோப்பா தொடர்ச்சியாக எச்சரித்தது. அது மட்டுமல்லாது சீன கப்பல்களை கண்காணிக்க முற்பட்ட போது சீனா அமெரிக்காவுக்கு கொடுத்த பெரும் அதிர்ச்சி செய்திதான் டொனால்ட் ட்ரம்பை இந்த நிலைமைக்கு மாற்றியது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக செய்தியாக இருக்கிறது. ஈரானிடம் உள்ள 2000 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை, குறிப்பாக 60% தூய்மையான யுரேனியமாக பார்க்கப்படக்கூடிய 450 கிலோகிராம் யுரேனியத்தை ஈரான் கட்டுப்பாட்டில் இருந்து அகற்றுவதை அமெரிக்காவின் நோக்கம். இப்போது அந்த யுரேனியத்தோடு இந்த விடயத்தை முடிக்கப் போகிறார்கள். இந்த யுத்தம் அமெரிக்கா படுதோல்வி அடைந்து விட்டது. ஆனால் எப்படியாவது இதனை கௌரவமாக நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழலும் ஒரு நிர்பந்தமும் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அவ்வாறு ஒரு கௌரவத்தில் இந்த யுத்தத்தை முடிவடைய செய்யாது விட்டால் அமெரிக்காவினுடைய அந்த பெரியண்ண நிலைப்பாடு என்பது சர்வதேச ரீதியாக அடிபட்டு விடும் என்பதை அறிந்தவுடன் டொனால்ட் ட்ரம்ப் எல்லாவற்றையும் மாறி கதைத்து இப்போது அந்த 12 நாள் என்பது ஒரு பெரும் ஆபத்தில் முடிந்துவிடக்கூடாது, தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய யுத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய மசோதா தோல்வியடைந்து விடும் என்கிற அச்சத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் ஹாசிம் முனீரை வைத்துக் கொண்டு இந்த விவகாரங்களை எல்லாம் மிகவும் கச்சிதமாக நடத்தி அதிலும் ஒரு வரட்டு கௌரவம் தான் இதனை செய்தேன் என்று அவர் முன்னுக்கு பின் முரணாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாது டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகின்றார். ஈரான் தொடர்பாக தனது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அமெரிக்க ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்தன. தன்னுடைய கையாளாகத்தனம் என்பதை கூட அமெரிக்க ஊடகங்கள் வெளிப்படையாக கூறின. இந்த ஊடகங்களுக்கு எதிராக மீண்டும் தனது விமர்சனத்தை முன்வைத்தவர் தனது வெளியுறவு கொள்கை மற்றும் ஈரான் மீதான நிலைப்பாடுகள் குறித்து ஊடகங்கள் தவறாக சித்தரிப்பதை, மக்களிடம் விதைப்பதை அவர் ஒரு பெரும் குற்றச்சாட்டாக சாட்டியிருக்கின்றார். நான் அவ்வாறெல்லாம் செய்யவில்லை, என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறுகின்றார். இப்போது இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகின்றார். ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்த பிறகு உதவி வழங்க முன்வந்த நேட்டோ அமைப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வலமிடமாக வாங்கியிருக்கிறார். கடுமையான விமர்சனம். பிரித்தானிய பிரதமராக இருக்கலாம், பிரான்ஸ் அதிபராக இருக்கலாம், ஜெர்மனியுடைய அதிபராக, எல்லோருடைய கருத்துக்களையும் அவர் தூக்கி எறிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது நெருக்கடி உச்சத்தில் இருந்தபோது வராத நேட்டோ இப்போது உதவி தேவை அற்ற சூழ்நிலையில் எதற்காக வருகிறீர்கள், காகித புலி, அவர்களை விலகி இருக்குமாறு கூறிவிட்டேன் என தன்னுடைய ரூத் சமூக வலத்தில் அவர் வலிமையாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இப்போது அவருடைய சமூக வலைத்தளம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு அருகில் யாராவது இருந்தால் அடித்து விடுவேன் என்கின்ற அளவில் அவருடைய செயற்பாடுகளை இப்போது அவருடைய சமூக வலைத்தளங்களிலே அவர் தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காரணங்கள் அடிப்படையில் ஈரான் தரப்பில் முக்கியமான ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள் செய்திகள் வெளியிடுகின்றன என்று கூறிவிட்டு ராய்ட்டர்ஸ் செய்தி ஸ்தாபனம் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகளையும் ஈரானினுடைய தற்போதைய சூழ்நிலையும் ஒப்பிட்டு ஈரான் தரப்போடு ஒரு உரையாடல் மேற்கொண்டு அதனை வெளியிட்டிருக்கின்றார்கள். 2, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் மற்றும் அணுசக்தி தொடர்பான நுணுக்கமான விவரங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலும் இன்னும் பெரும் இடைவெளி நிலவுவதாகவே ஈரான் கருதுகிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறியிருக்கிறார், அது எமது உளப்பூர்வமான அல்லது எம்மோடு உரையாடி எடுக்கப்பட்ட முடிவே அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அணுசக்தி விவகாரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்திலும் இதுவரை உடன்பாடு எட்டப்படவில்லை. அணுசக்தி விவகாரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்திலும் இதுவரை எந்த ஒரு துளியளவு உடன்பாடும் எட்டப்படவில்லை. ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவது அமெரிக்க போர் நிறுத்த விதிகளுக்கு கட்டுப்படுவதை பொறுத்தே அமையும் என்று ஈரானினுடைய அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். இப்போது ஏன் உடனடியாக ஈரான் கடற்பரப்பிலிருந்து படையினரை முழுமையாக திறக்கிறோம், கண்காணிக்கிறோம் என்ற அறிக்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கின்றது உங்கள் மத்தியிலும் எல்லோரிடமும். அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய குணம் தெரியும், இவர் வெளியேறுவேன் என்பார், பின்னர் அவர் தாக்குதலை தொடர்வார் என்று. இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது விதித்துள்ள கடல் வழி முற்றுகை குறித்து ஈரானின் கடற்படை தளபதி கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். இப்போது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் சொல்ல போனால் வீதியால் செல்லுகின்ற ஒரு சிறு பையன் கூட அவரை ஒரு மிகவும் ஒரு ஏளனமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. அவர் கூறுகின்ற போது ட்ரம்பின் இந்த அறிக்கை வெறும் வாய் வார்த்தைகள் மட்டுமே தவிர நடைமுறையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு எடுகோள் அங்கு தென்படவில்லை. அது மட்டுமில்லாது அமெரிக்காவின் இத்தகைய அழுத்தங்கள் ஈரானை விட அதன் நட்பு நாடுகளையே அதிகம் பாதித்திருக்கின்றது. நாங்கள் தொடக்கத்திலே கூறினோம், இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கை என்பது அவருடைய நட்பு நாடுகளைத்தான் அதிக அளவில் பாதித்திருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க படைகள் கண்காணிப்பில் ஈடுபடுவதாக கூறப்படும் நிலையில் ஈரானின் தற்காப்பு திறன் எங்கும் அஞ்சாது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் இந்த விடயமானது நட்பு நாடுகளின் விமான பரப்பில் கூட ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தன்னுடைய பங்குக்கு ஈரானுடைய கடற்படை தளபதியும் கூறிவிட்டார்.
ஈரானினுடைய படைத்தளபதிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற போது உடனடியாக அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தினுடைய தளபதி, அதாவது ஹைகமாண்டினுடைய தளபதி அட்மிரல் பிராட் கூபர் அவர்களும் தன்னுடைய பங்கு கூறுகின்றார். ஈரானில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் ஒவ்வொன்றையும் அதில் தரித்து நிற்கக்கூடிய கப்பலையும் அமெரிக்கா படைகள் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படைத்தளபதிகள் அதிகாரிகள் எல்லோரும் டொனால்ட் ட்ரம்புக்கு சற்றும் தலைத்தவர்கள் அல்ல. டொனால்ட் ட்ரம்ப் 8 அடி பாய்ந்தால் அவர்கள் அத்தனை பேரும் 16 அடி பாய்ந்து விடுவார்கள். இப்போது என்ன, அதாவது அவர்களை பொறுத்தவரையில் என்ன சர்வதேச அளவில் இடம்பெறுகிறது என்று தெரியாமல் கதைக்கின்ற அளவில் கூட அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அல் அரேபியா ஊடகத்துக்கு அவர் வழங்கிய பிரத்யேக செவியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் மிகுந்த விழிப்புடன் இருப்பதாகவும் ஈரானின் ஒவ்வொரு நகர்வுகளையும் ஒவ்வொரு அசைவுகளையும் மிகவும் துல்லியமாக அவதானித்து வருவதாகவும் அதனோடு ஈரானின் கடல்வழி வர்த்தகம் மற்றும் இராணுவ கப்பல்களின் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள், ஈரானுடைய பகுதிக்குள்ளே சென்று ஈரானை கண்காணிக்கிறோம் என்கிறார், கடலை திறக்கிறோம் என்கின்றார், எல்லாம் ஒரு முரணாக இருப்பதாகத்தான் இப்போது அங்கு பார்க்கப்படுகிறது. 60% யுரேனியம் தொடர்பில் நாம் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டோம். அதுபோன்று 60% அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கு எதுவித திட்டமும் இல்லை என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சை மேற்கோள் காட்டி இறுதி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அணு விவகாரத்தில் அமெரிக்கா முன்வைத்துள்ள நிபந்தனைகளை நிராகரித்துள்ள ஈரான் தனது அணுசக்தி உரிமைகளை விட்டுக் கொடுக்க போவதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றது அல்லது ஜேடி ஈவன்ஸ் கூறுவது போன்று நாம் விட்டுக் கொடுக்க போவதில்லை, அது வேற இது வேற என்கின்ற அளவில் அவருடைய கருத்து இருக்கின்றது. இப்போது தொடர்ச்சியாக சொல்ல போனால் ஈரானுக்கு பெரும் வெற்றி என்றுதான் கூற வேண்டும். ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஈரானுடைய ஜனாதிபதி கூறுவது போன்று இப்போதைய சூழ்நிலையில் அவர்களுக்கு லெபனான் பேச்சுவார்த்தை என்பது ஒரு ஆரம்பத்தில் நல்ல அறிகுறியாகத்தான் தென்படுகிறது. நீங்கள் யோசிப்பது புரிகின்றது. எந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று இந்த ஹர்முஸ் நீரினை திறக்கிறேன் என்று முடிவெடுத்தார்? முதலாவது, ஐரோப்பாவில் இருந்த விமானங்களுக்கான எரிபொருள் விவகாரம் பெரும் தட்டுப்பாடு இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் வந்துவிடும் என்கின்ற ஒரு ஆபத்து. அதற்கு முப்பால் இன்னும் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கின்றது. அதனையும் நாங்கள் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஈரான் அமெரிக்கா இடையில் வெடித்த போர் என்பது மெல்ல மெல்ல ஈரானின் நிலைப்பாடு, அமெரிக்காவின் நிலைப்பாடுகள் எல்லாம் மோதலுக்குள் செல்லுகின்ற போது சீனாவினுடைய நிலைப்பாடு அல்லது பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பது தொடர்ச்சியாக கேள்விக்குறியாக இருந்தது. இந்த நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே வெடித்த மோதல் இப்போது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது நேற்றைய தினம் வரைக்கும் மெல்ல மெல்ல சீனாவை ஒரு நேரடி மோதலுக்குள் அல்லது பொருளாதார யுத்தத்துக்குள் அமெரிக்கா மெல்ல மெல்ல இழுத்து வந்த சூழ்நிலையில் இதன் மையப்புள்ளியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்கின்றது. அதாவது எரிசக்தியின் நரம்பாக கருதப்படக்கூடிய, அதாவது மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய ஹர்முஸ் நீரிணை தான் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையின் போது ஈரானை விட சீனாவுக்கு அதிக தலைவலியையும் பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அதாவது எரிபொருள் பாதிப்பு, இரண்டாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதார திறனையும் அது வலுவிழக்க செய்யும் என்கின்ற அளவுக்கு சீனாவை ஒரு ஆட்டங்காண வைத்திருந்தது. அதனையும் கடந்து சீனா ஒரு துளியளவும் பின்வாங்காமல் அந்த விவகாரத்தில் அமெரிக்காவோடு நேரடியாக மோதுகின்ற நிலைக்கும் அவர்கள் இருந்தார்கள். இதில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எண்ணெய் வருமானத்தை முடக்க ஹர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டார். ஹர்முஸ் நீரிணை பகுதியை கடற்படையினரின் உதவியுடன் அவர் முற்றுகைக்கு உட்படுத்தி இருந்தார். இது ஈரானை பொருளாதார ரீதியாகவும் சர்வதேசத்திலிருந்து அந்நியப்படுத்துகின்ற முடக்குகின்ற ஒரு முயற்சியாக இருந்தாலும் சீனா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% ஹர்முஸ் நீரிணை வழியாகவே பெறுகிறது. குறிப்பாக ஈரான் ஏற்றுமதி செய்யும் 90க்கும் மேற்பட்ட சதவீத எண்ணெய் சீனாவில் தான் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அமெரிக்க முற்றுகையை தாண்ட முடியாமல் சீனாவுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பல் மீண்டும் ஈரான் துறைமுகத்துக்குள் நகர்ந்தது. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தான். அதற்கு முன்னர் ஈரானின் 3 கப்பல்கள் ஒரே நாளிலே ஹர்முஸ் நீரிணையை கடந்தது. அதன் பின்னர் அமெரிக்கா இந்த விடயத்தை கடுமையாக கையாள முற்பட்ட போது வெளிவந்த கப்பல் மீண்டும் ஈரான் துறைமுகத்துக்குள் சென்ற போதுதான் சீனா இதில் சற்று உசாரடைந்தது. இந்த விவகாரத்தை இவ்வாறே விட்டால் அமெரிக்கா இதை ஒரு முக்கியமான நகர்வாக மாற்றி இது ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்த சீனா இன்னும் ஒரு மாற்று திட்டத்தை யோசிக்கின்றது. ஈரானுக்கு சீனா ரகசியமாக ஆயுத விநியோகம் செய்வதாக அமெரிக்க உளவுத்துறை தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரமாக நேரடி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நவீன வான் பாதுகாப்பு சாதனங்களை வழங்குவதாகவும் அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்திருந்தது. இவ்வாறான நிலை நீடிக்குமாக இருந்தால்
சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி இன்னும் அதிகரிக்கப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா விட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, இந்த நெருக்கடி அதிகரித்த போது சீனா ஒரு மாற்று திட்டத்தை யோசித்தது. அது என்னவென்று சொன்னால், சீனாவினுடைய கடற்படையை ஹர்முஸ் நீரிணை பகுதிக்குள் நகர்த்துவது. அந்த ஹர்முஸ் நீரிணையை அமெரிக்கா முடக்கிய மறுநாள் ரஷ்யாவினுடைய 30 போர்க்கப்பல்களும் 7 நீர்மூழ்கி கப்பல்களும் அந்த பகுதிக்கு அண்மையாக சென்றிருந்தன. அதற்கு பின்னர் இந்த நிலைமை மோசமடைகின்ற போது சீனாவினுடைய போர்க்கப்பல்களை நகர்த்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் சீனா தள்ளப்பட்ட போது அதனையும் சீனா மறுபரிசீலனை செய்து அதற்கும் தயாரான போது இதனை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படைத்துறை சார்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கின்றார்கள். சீனாவும் இந்த போர்க்கப்பல்களை ஹர்முஸ் நீரிணை பகுதிக்குள் நகர்த்தினால் அது அமெரிக்காவினுடைய ஒரு பெரும் தோல்வியாக மாறப்போகின்றது. ரஷ்யாவும் களத்துக்குள் வருகிறது. நேட்டோ படைகள் அமெரிக்காவை கண்டுகொள்வதாக இல்லை. எனவே அமெரிக்காவுக்கு பலமாக இஸ்ரேல் இருப்பதாக கூறினாலும் இஸ்ரேல் எந்த அளவுக்கு என்று தெரியாது. நேட்டோ படைகள் முழுமையாக பின்வாங்கிவிட்டன. ரஷ்யா உள்ளுக்குள் சென்று விட்டது. சீனாவும் இதற்குள் வருமாக இருந்தால் அது ஒரு பெரும் பின்னடைவு அல்லது ஒரு பெரும் ஆபத்தில் தான் அமெரிக்காவுக்கு இந்த விளையாட்டு முடியும் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படைத்துறை நிபுணர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் படைத்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். இந்த நிலைமையைத்தான் ஈரான் எதிர்பார்த்தது. அது சாத்தியமாவதற்கான சூழ்நிலை இருக்கின்ற போது அமெரிக்கா தன்னை சுதாகரித்துக் கொண்டு இதிலிருந்து தப்பி பிழைத்துத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை கூறினாரே ஒழிய அது ஒரு வெற்றி முகம் அல்ல. மாறாக இந்த விவகாரங்களுக்கு ஒரு சில காரணங்கள் அடுக்கப்படுகின்றன. கடற்படை பாதுகாப்பு தொடர்பில் தனது எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா மறைப்பதை தவிர்க்க அவற்றுக்கு துணையாக தமது போர்க்கப்பல்களை அனுப்புவதற்கு சீனா முயற்சி செய்தது, முடிவெடுத்தது, அதற்கான ஆயத்தங்களை செய்தது. சீனாவிடம் அமெரிக்காவை விட அதிக எண்ணிக்கையிலான போர்க்கப்பல்களும் நவீன ரகத்திலான போர்க்கப்பல்களும் இருக்கின்றன. அதனை அமெரிக்காவும் அறியும், உலகமும் நன்கு அறியும். தாய்வான் பகுதி என்பது இன்னும் ஒரு யுத்தத்துக்கான ஒரு திறக்கக்கூடிய பகுதியாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. இங்கு ஏதாவது வளமைக்கு முரணான செயற்பாடுகளை அமெரிக்கா முன்படுத்தினால் சீனா தனது நிலைப்பாடு அல்லது தனது செயற்பாடுகளை தாய்வான் பகுதியில் அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு அச்சம் அமெரிக்காவின் படைத்துறையினருக்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்லாது இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய சந்ததியின் எதிர்கால பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சந்திப்பு ஒன்று சீனாவில் இடம்பெற இருக்கின்றது. அந்த சந்திப்பில் ஜி ஜின்பிங் அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் சந்தித்து கலந்துரையாட உள்ளதற்கான திகதிகள் அல்லது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலைமை அங்கு அதனை ரத்து செய்துவிடும் அல்லது அந்த சூழலை பாதிக்கும் என்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவெடுத்தார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு துணிவானவர் இல்லை, ஆனால் அவர் கத்துவார், குளறுவார், எல்லாம் செய்வார். அதாவது ஒரு மனநோயாளி எந்த வகையில் தன்னை வெளிப்படுத்துவாரோ அத்தனையும் செய்துதான் அவர் இந்த சம்பவத்தை எடுத்திருக்கிறார். அவரால் தோல்வியை தாங்க முடியாது, அவரால் ஒரு பின்னடைவை தாங்க முடியாது. நாங்களும் பலரை கண்டிருப்போம். அவர்களில் ஒருவர் தான் இவராக இருக்கிறார் என்று கூறுவதோடு இதுதான் அந்த சம்பவமாக இருக்கின்றது. இதை விட்டு அமெரிக்கா வென்று விட்டது, அமெரிக்கா நினைத்தால் சாதித்து விடும், அமெரிக்காவிடம் படைத்துறை வல்லமை இருக்கு, ஒரு வல்லமையும் இல்லை. இதில் வேறு விதமாக கூறப்போனால் அமெரிக்கா தன்னை நலன் என்பதை விட டொனால்ட் ட்ரம்ப் தன்னை காப்பாற்றி கொண்டு இந்த இடத்திலிருந்து அவர் ஓடி தப்பி இருக்கின்றார். ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்தம் என்பது இறுதியில் ஈரான் அமெரிக்காவில் இருந்து மாறி அமெரிக்கா சீனா இடையிலான ஒரு சர்வதேச யுத்தமாக மறைமுகமாக ஆரம்பித்து அது வெடிக்கின்ற சூழ்நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அதனை சுதாகரித்துக் கொண்டு இதிலிருந்து தப்பி பிழைத்திருக்கின்றார். சீனா இதுவரை அமைதி காத்தாலும் அந்த ஹர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட விவகாரத்தை சீனா கடுமையாகத்தான் கையாள முற்பட்டது. தாய்வான் பகுதியையும் அதே சமகாலத்திலே கையாளுவதற்கு ஒரு திட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த விடயத்திலே அமெரிக்கா சிறுபிள்ளைத்தனமாக நடந்துவிட்டது. இந்த யுத்தத்தினுடைய தன்மையை பார்க்கின்ற போது இந்த யுத்தம் குறிப்பாக சொல்ல போனால் ஜார்ஜ் சாங் போன்ற நிபுணர்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது இது அமெரிக்கா ஈரான் யுத்தம் என்பதை விட இது அதிலிருந்து சற்றே நகர்ந்து சென்று அமெரிக்கா டு சீனா என்கின்ற ஒரு ஆபத்தான சர்வதேச யுத்தமாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை அடைந்து விட்ட போதுதான்
அதனை மிகவும் அவதானிக்க தவறி விளையாடி கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் அந்த இடத்திலே உஷாரடைந்து திரும்ப மீண்டும் அவர் தன்னை சுதாகரித்து இந்த சூழ்நிலையை எல்லாம் மாற்றி மாறி மாறி கதைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்தம் இதனோடு நிறைவடைந்து விட்டது. இதற்கு மேல் டொனால்ட் ட்ரம்பால் முன்னெடுத்து செல்ல முடியாது. இது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நேட்டோ படைகள் எல்லாம் செட்டில்மெண்ட்டுக்கு வந்த பின்னர் தான் நேட்டோ இதற்குள் வந்து நாங்கள் வருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஹர்முஸ் நீரிணை பகுதியில் தன்னந்தனியாக நின்ற போது சீனாவும் ரஷ்யாவும் அவரை ஏதோ ஒன்று செய்துவிடும் என்பதை உணர்ந்ததனால் இப்போது தப்பி பிழைத்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதற்கு அவர் பல பெயர்களை வைக்கலாம், எதுவும் நடக்கலாம். இந்த இடத்தில் எல்லோரும் கூறுவார்கள் டொனால்ட் ட்ரம்ப் நினைத்ததை சாதித்து விட்டார் என்று. அந்த கூறுகின்றவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டில் அது சரி. ஆனால் சர்வதேச ரீதியாகவும் கழுகாருடைய பார்வையிலும் இவைதான் கிடைத்திருக்கின்றன. பெரும்பாலும் பல தளங்களில் அல்லது பல விடயங்களோடு நாம் கழுகு பார்வையூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இனி இந்த விடயம் யுத்தமா அல்லது சமாதானமா என்று தொடர்ந்து பேசுவோம். கழுகு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த சூழ்நிலை நாளை மறுதினம் மாறலாம் அல்லது இன்னும் ஒரு தினத்தில் மாறலாம், எதுவும் நடக்கலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு இந்த பதட்டம் என்பது தணிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. மத்திய கிழக்கும் இதனை வரவேற்றிருக்கிறது. எனவே கழுகு பார்வையூடாக பல புதிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாடுகள், அதே போன்று ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியான் அவர்கள் மிக சாதாரணமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வீதிகளில் அவர் மிதிவண்டி ஓட்டுகிறார் என்றால் அந்த சூழ்நிலை என்னவோ அங்கு கதைத்து முடிவாகிவிட்டது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் மற்றும் பலருடைய முயற்சி என்பதை விட டொனால்ட் ட்ரம்புக்காக தூது சென்று எல்லோரும் காலை கையை பிடித்து ஈரானை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஈரானை பொறுத்தவரையில் இன்னும் அவர்கள் ஒரு கெத்தாகத்தான் நிற்கிறார்கள். முடிந்தால் அவர்கள் எதையும் செய்யட்டும் என்று பார்க்கிறார்கள். இந்த யுத்தம் ஈரானிடமிருந்து சீனாவுக்கு கைமாறுகின்ற ஆபத்தை அறிந்த அமெரிக்கா தன்னை சுதாகரித்துக் கொண்டு ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கிறது. எனவே இது தொடர வேண்டும். இந்த யுத்த களமினை ஒரு விளையாட்டு களம் அல்ல, ஒட்டுமொத்த உலகுக்கும் ஒரு ஆபத்தான நிலைப்பாடுகள் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் இருந்த சூழ்நிலையில் இந்த எப்படியான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு அமைதி என்று கூறி கழுகு பார்வையூடாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.